श्रीगुरुभ्यो नमः। हरि ओम्। नमस्सर्वेभ्यः। इदानीं वयं तृतीयश्लोकं पश्यामः अष्टमस्य पाठस्य। तथेति गाम् उक्तवते दिलीपः सत्यः प्रतिष्ठम्ब विमुक्तबाहुः सः स न्यस्तशस्त्रो हरये स्वदेहमुपान यत् पिण्डमिवामिषस्य स्वदेह उपानयत् पिण्डमिवशस्य पुनः पठामः। तथेति गामुक्तवते दिलीपः सत्यः प्रतिष्ठम्ब विमुक्तबाहुः सः न्यस्तशस्त्रो हरये स्वदेह उपानयत् पिण्डमिवशस्य इदानीं पदविभागः पश्यामः। पदविभागः तदेति तदा इति गाम् उक्तवते गाम्ना पशु கிடையாதுங்க, இங்கே வந்து சொல்லை அப்படின்னு எடுத்துருக்காங்க. உக்தவத்தே ஹரையே உக்தவத்தே, இந்த செகண்ட் லைனில் ஹரையே இருக்கு இல்லையா, இந்த ஹரையை வந்து உக்தவத்தே அப்படின்னு வருது. ததா இதி என்று, இப்படி என்று, அதாவது ததா இதி அப்படின்னா அப்படி என்று அப்படின்னு வந்து எது சொல்லுது அப்படின்னா ஹரையே உக்தவத்தே. ஓகே, அந்த சொல்லை வந்து ஹரையே உக்தவத்தே. திலீபக சத்தியகனா உடனே, திலீபகன்னா அரசன், சத்தியனா உடனே அப்படின்னு சடனா துவரையா அப்படின்னு அர்த்தம். பிரதிஷ்டம்ப விமுக்த பாகு அப்படின்னு என்ன அர்த்தம்னா தடையிலிருந்து விடிக்கப்பட்ட கைகளை உடையவனான அப்படின்னு அர்த்தம். தடையிலிருந்து ஒரு கை விலங்கு போட்டிருக்காங்க, அதுலேருந்து டபக்குன்னு வந்து கையை ரிலீஸ் பண்ணாங்கன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த கைகளை உடையவனான அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் திலீபக. அது திலீபனுக்கு ஒரு விசேஷனம் வந்து பிரதிஷ்டம்ப விமுக்தபாகு சக ன்யஸ்தசஸ்திரோ அப்படின்றது குணசந்தி. இது சக விசர்கசந்தி லோபக. சக அவன், ன்யஸ்தசஸ்திரக அது ஹரையே வந்து ஆல்ரெடி சொல்லிடுது. ஸ்வதேகம் வந்து ஸ்வதேகம் தன்னுடைய தேகம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இங்கே கடைசி லைன் வந்து பார்ப்போம். இங்கே வந்து ஆமிஷஸ்ய பிண்டம் இவ அப்படின்னு வருது. ஆமிஷஸ்ய பிண்டம், இது வந்து பிண்டம்னா மாமிச பிண்டத்தை போல, பிண்டம் இவ. ஓகேவா. உபானயத், இங்கே வந்து உபானயத் வருது. ஸ்வதேகம் உபானயத் அப்படின்னு வருது. இது வந்து என் சந்தி, இங்கே வந்து ஈ வந்து எக்காரமாக மாறுது, என் சந்தி இங்கே போட்டிருக்காங்க. உபானயத்துனா சமர்ப்பிக்கிறான், அர்ப்பணிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். உபானயத் அர்ப்பணித்தான் அப்படின்னு அர்த்தம். சரிவா. வந்து ஆமிஷஸ்ய பிண்டமிவ, மாமிச பிண்டத்தை போல ஸ்வதேகம் உபானயத் அப்படிங்கிறது வார்த்தை தான். இது ஃபுல்லாக வார்த்தை, அது ஃபுல்லாக ஒரு இது வந்துடும். அன்வய பண்ணும்போது அந்த மாதிரி எழுதிடலாம். ஸோ இங்கே செகண்ட் லைனில் மட்டும் கொஞ்சம் ஹரையே உக்தவத்தே அப்படின்னு சொல்லிட்டு வரும். காம்ங்கிறது இங்கே பசுவை குறிக்கல, காம்னா சொல்லி குறிக்குது. ததா இது அப்படியே என்று காம் சொன்ன சொல்லை, ஹரையே சொன்ன சொல்லை. ஓகேவா. சத்ய பிரதிஷ்டம்ப விமுக்தபாகு. ஓகேவா. பிரதிஷ்டம் அதாவது கை ரிலீஸ் பண்ணப்பட்ட. சக ன்யஸ்தசஸ்திரனா கீழே அந்த சஸ்திரங்களிலெல்லாம் கீழே போட்டுட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து திலீபனுடைய விசேஷனம் எதுனா பிரதிஷ்டம்ப. எப்படி கீதிருஷ திலீப அப்படின்னு கேட்கும்போது பிரதிஷ்டம்ப விமுக்த பாகு அப்படின்னு சொல்லலாம். ன்யஸ்தஹஸ்திர திலீபக அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே திலீபனுக்கு ஒரு விசேஷனம். ஸ்வதேகம் உபானயத் பண்ணக்கூடிய வந்து திலீபக அப்படின்னு சொல்லலாம். ஸோ பதவியாக பஷ்யாம. ததா இதி
காம் உக்தவதே திலீபக சத்யக வதிஷ்டிம்ப விமுக்த பாகு. அதுக்கப்புறம் வந்து சஹ ன்யஸ்தசஸ்திரஹ சஸ்திரஹ ஹரையே ஸ்வதேகம் ஆமிஷஸ்ய பிண்டம் இவ உபானயத். அதுக்கப்புறம் அன்வயார்த்தக வந்து என்ன பார்த்தோம்னா ததா இதி அப்படின்னா அப்படியே என்று, ததா இதினா அப்படியே என்று, காம் சொல்லை, இங்கே பசு இல்லை சொல்லை அப்படின்னு வருது. உக்தவதே ஹரையே கூறிய சிங்கத்திற்கு, உத்தவதே ஹரையே, ஹரையே வந்து சதுர்த்தி விபக்தி, அதனால் கூறிய சிங்கத்திற்கு. ஓகேவா? சத்திய உடனே என்ன சொல்கிறான்னா பிரதிஷ்டம்ப விமுக்தபாகு தடையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கைகளை உடையவனான சக அவன் திலீபன் ன்யஸ்தசஸ்திரஹ ஆயுதங்களை கீழே வைத்தவனாக ஸ்வதேகம் தன்னுடலை ஆமிஷஸ்ய பிண்டமிவ மாமிச பிண்டத்தை போல் உபானயத் அர்ப்பணித்தான் அப்படின்னு சொல்லி இதில் அன்வயார்த்தம் வந்து சொல்கிறாங்க. அன்வயா வந்து பார்த்தோன்னா எப்படி போகிறது, எப்படி ததா இதி காம் உக்தவத்தே ஹரையே, காம் உக்தவத்தே ஹரையே அப்படின்னு போட்டுறோம். ஹரையே உத்தவத்தே ஹரையே தான் நம்ம பார்த்தோம். கூறிய சிங்கத்திற்கு கூறிய சிங்கத்துக்கு உத்தவத்தே ஹரியே அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. இப்படி அவ்வாறு சொல்லை கூறிய சிங்கத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லைன் வந்துடுது. செகண்ட் லைன் தான் ஹரையை வந்து எடுத்திருக்காங்க. சத்திய பிரதிஷ்டம்ப விமுக்த பாகு உடனே அந்த கைகளை விடுவிக்கப்பட்டவனாக இருந்து சஹ ன்யஸ்தசஸ்திரஹ சஹ அது வந்து செகண்ட் லைன் அந்த ஸ்லோகத்திலே அப்படியே இருக்குது. சஹ ன்யஸ்தசஸ்திரஹ சன்னு வந்து ஒரு இருந்து கொண்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸ்வதேகம் உபானயத் ஆமிஷஸ்ய பிண்டம் இவ, ஸ்வதேகம் ஆமிஷஸ்ய பிண்டம் இவ உபானயத். உபானயத் கிரியாபதம், அது வந்து சமர்ப்பித்தான் அர்ப்பணித்தான் அப்படிங்கிறது. ஸ்வதேகம் வந்து சமர்ப்பித்தான் எப்படி போல அப்படின்னா ஆமிஷஸ்ய பிண்டம் இவ மாமிச பிண்டத்தை போல சமர்ப்பித்தான் அப்படின்னு வருது. சரி, அந்த மாதிரி அன்வயம் வந்து பண்ணணும். தாத்பரியம் வந்து என்னென்னா திலீபஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா திலீபனுடைய வச்சனம் கேட்டுவிட்டு சிம்மக ததாஸ்து இது அக்கதயத்துனா சொல்லிச்சு. ததாஸ்து அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து தக்ஷணே ஏவ திலீபஸ்ய பாகுபந்தக ஸ்திலக அபவத். பாகுபந்தக அந்த கைகள் வந்து விடிக்கப்பட்டது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா பாகுபந்தக அந்த இது ஸ்திலக அபவத். ஓகேவா? அந்த பந்தரங்கள்லாம் வந்து விடிக்கப்பட்டுச்சு. திலீபஸ்ய சிருஷ்டி விபக்தி. ஓகே, தட்சணே அந்த க்ஷணத்திலே தட்சணே சப்தமி விபக்தி யூஸ் பண்ண அந்த க்ஷணத்திலே திலீபக ஸ்வகீயம் சஸ்திரம் அத்தः ஸ்தாபயித்வா ஸ்வஸ்ய சரீரம் சிம்ஹாய சமர்ப்பித்தவான். திலீப வந்து என்ன பண்ணால் ஸ்வகீயம் அவனுடைய ஓன், ஸ்வகீயம்னா ஓன் அர்த்தம். ஸ்வகீயம் சஸ்திரம் அவனுடைய அஸ்திரங்கள் எல்லாம் அத்தஹனா கீழே ன்யஸ்தசஸ்திரஹன்னு போட்டுருக்கல அத்தஹ அப்படின்னு அர்த்தம். அத்தஹ கீழே ஸ்தாபயித்து விட்டு கீழே வச்சு விட்டு ஸ்வஸ்ய சரீரம் அவனுடைய ஓன் சரீரத்தை சிம்மத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டான். அப்புறம் வந்து சமர்ப்பண சமயே சக ஷரீரம் கேவலம் சமர்ப்பண சமயே சக ஷரீரம் கேவலம் மாம்சபிண்டமிதி விசிந்திய நிர்மம புத்தையா அர்ப்பணம் கிருத்தவான். அது என்ன சொல்லணும்னா சமர்ப்பண காலத்தில் சக எப்படி சிந்திச்சுத்தான் அப்படின்னா அவனுடைய ஓன் சரீரம் வந்து கேவலம் ஒரு மாம்ச பிண்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு நிர்மமனா நிர்வகார அப்படின்னு பௌத்தியில் வரும்ல நிர்மம புத்தையா என்னுடையது அப்படிங்கிற புத்தி இல்லாமல் அர்ப்பணம் கிருத்தவான் அர்ப்பணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறாங்க. இதோடைய அன்வய ரச்சனாவும் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யவாத.